சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிக்காரர்களுக்கும் ஏன் கடன் ஆகுது, எதுக்காக கடன் வாங்குறீங்க, இந்த கடனை கெட்டி முடிக்காமல் பல இன்னல் துன்பத்தை எதுக்காக அடையிறீங்க, இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் என்ன பக்குவங்களை பண்ணால் இந்த வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி கிடைக்கும். இப்படி இந்த கடன் எதுக்காக வருதுன்னு கேட்கறதுக்கு உண்டான அமைப்பை மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தா நம்ம அந்த கடத்தை வாங்காமல் அதுக்கு உண்டான வழிமுறைகளோட கடனாளி இல்லாமல் விரலுக்கேற்ற வீக்கம் கடனாளி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஆளாகப்பட்ட அம்பானியாக இருந்தாலும் கடன் வாங்க தான் செய்யணும். ஆனால் திருப்பி கொடுக்க எந்த வழியில் எந்த ரூபத்தில் நம்மளுக்கு அந்த கடன் அடையுது, யாருனால எவர்னால எப்படி கடவுள் ரூபத்தில் ஒரு பர்சன்னால கடனை அடையக்கூடிய தன்மை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வருது. இப்படி கடனாளியை மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எந்த வழிமுறைகளை எந்த பக்குவம் பண்ணால் இந்த கடன் அடையும் கேட்கறது தான் இன்னைக்கு உண்டான ஒரு டாபிக். கும்பராசி 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்கு. அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், செவ்வாய், ராகு, குரு. நீங்க தாங்க தெளிவான ஒரு ஜாதகம். அற்புதமான அமைப்பு உடையவங்க, ஒரு ஆணுக்கும் ஆணின் தன்மை உடையவங்க, தெய்வ பலனும் தேசபக்தியும் நிறைஞ்சவங்க, நாடாலையும் தன்மை இருக்கு, வீடாலையும் தன்மை இருக்கு. படித்தவங்களுக்கு உண்டான படிப்புக்கேற்ற ஒரு வேலை, 1000 பேரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வேலை, ஒரு ப்ரொஃபஸர், ஒரு நர்ஸு, இல்லைன்னா ஒரு அட்வொகேட்டு, இல்லைன்னா அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை உடையவங்க தான் நீங்கள். ஏன்னா சனி பரமாத்மா உங்கள் ராசியில் பலமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்கு உண்டு. ரகசியம் காக்கக்கூடியவங்க, சேர்த்து வைக்கக்கூடியவங்க. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பெரிய அளவர்னு ஆசைகள் இருக்கும்ல, அவங்க தான் நீங்கள். ஆனால் நல்ல படிப்பு, ஒரு 20-25 வயசு வரைக்கும் படித்து நல்ல வேலை அமைகிற வரைக்கும் தாய் தகப்பனோடைய அனுகிரகத்தில் நீங்கள் வாழுவீங்க. கல்யாணம் காட்சி முடிஞ்ச உடனே குடும்பத்துக்குன்னே ஓடி இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த கும்பராசிக்கார உள்ள பெண்கள். ஒரு கட்ட காலத்துக்கு மேலே தன்னுடைய குழந்தைகள் தன்னை சார்ந்தவங்களுக்காகவே ஓடி உழைச்சி சம்பாதிச்சு தேடக்கூடிய தன்மை உங்களுக்கும் உண்டு. ஆனால் கொஞ்ச நாளாகவே உங்களுக்கும் திருமணமான கணவருக்கும் கொஞ்சம் ஆவாத நேரமும் நடந்துக்கிட்டு இருக்கும். இது விதியை மதியால்தான் வெல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆனால் இருந்திருந்தாலும் தன்னுடைய குடும்ப மேன்மைக்கு, தன்னை சார்ந்த தான் பிள்ளைங்களுடைய வளர்ச்சிக்கு எப்பேற்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, அந்த வேலையில் வரக்கூடிய முழுமையான சம்பத்தை 75% குடும்பத்துக்கு செலவு பண்ணி அந்த 5% போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு உண்ண உணவும் தான் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் இருந்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் இந்த கடந்த ஒரு 5 வருஷ காலமாகவே விரயம்தான். பல விரயங்கள், பல நஷ்டங்கள், பல வம்பு தும்பு வழக்குகள், முன்னோர் சொத்து ஒரு இழுபறி. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு இருக்கு. படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலை அமையாமல் கஷ்டப்பட்டது, அப்படியாப்பட்ட ஒரு நேரமும் உங்களுக்கு உண்டு. ஆனால் ஆண்கள் தான் நிறையா விரயம் பண்ணுவீங்க. அரசியலில் பிரவேசம் பண்ணணும், இல்லை காசை ரெட்டிப்பாக்கணும், இல்லை சினிமா படம் எடுக்கணும், இப்படி ஏதாவது ஒன்றில் பல கோடியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது வராமல் இருக்கக்கூடிய தன்மை ஆண்களுக்கு நிறையா இருக்குது. ஆனால் பெண்கள் பக்குவமாக நடந்துக்குவீங்க. உழைச்ச காசு கூட நிற்காது. தான் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்களுக்காகவே நீங்கள் கடனை வாங்கி அந்த கடன் அடைய ஓவர் டைம் செய்யக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்கு உண்டு. அடுத்தவங்களுக்கெல்லாம் வாழாது, தான் பிள்ளை குட்டிக்காக வாழும். ஆனால் கும்பராசி ஆண்கள் நாட்டுக்கு வீட்டுக்கு வாழ மாட்டாங்க, நாட்டுக்காக வாழுவீங்க. உங்கள் கடன் அடைய சூட்சமமான அமைப்பு முருகன் கிட்ட தான் இருக்கு. இழந்த சொத்து, இழந்த செல்வங்கள், கடன் வாங்கி அடைக்க முடியாத பல கஷ்டத்தில் கண்ணுமொழி பிதுங்கி இருக்கக்கூடியவங்க முருகனை அப்படியே சாமி அண்ணான்னு நினச்சி எம்பெருமான பரிபூர்ணமாக நினச்சி ஒரு நாள் வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த 2025க்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் அதுக்கு ஒரு வழி காட்டுவார். குருன்னா இருளை நீக்கி ஒளி கொடுக்குறவர்.
ஏன்னா குரு பயிற்சி உங்களுக்கு பலமான ஒரு அமைப்பில் இருக்குது, பயப்பட வேண்டாம். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் வெறுத்து தார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். உங்கள் வாழ்க்கை மேலே போராமப்படக்கூடிய தன்மை உங்கள் ராசியில் நிறையவே இருக்கும். எதையுமே கேர் பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைங்க, உங்கள் கணவர், உங்கள் வீடு, உங்களுடைய தன்மைகள், இதை பக்குவம் பண்ண இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சி எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்க வடபழனி முருகனை வழிபடுங்க. ஒரு நாள் வழிபட்டு வந்தாலும் போதும். இந்த மாதிரியான முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வீணா விரயமாவது, வீணா ஓவர் டைம் நீங்கள் பண்ண வேண்டாம். கஷ்டப்படாமல் கஷ்டப்பட்ட ஒரு வேலையும் இஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சு இந்த நோய், இந்த கடன் சொல்லக்கூடிய நோய் இல்லாமல் வாழ்க்கையை நல்லா ரசித்து ருசித்து, சாத்துக்கொடியை எப்படி சாப்பிட்றோம், உரித்து சாப்பிடக்கூடிய தன்மையில் தான் தேன் அமிர்தம், அந்த மாதிரி தான் வாழ்க்கையோடைய தன்மையை பக்குவப்படுத்தி வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு இந்த வருடம் உண்டு. போதும், இந்த 5 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனி வருங்காலத்தில் கஷ்டப்படாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு எண்ணங்களை வச்சு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமைத்தன்மையோடு இருந்து இந்த வரக்கூடிய மாதத்தை, வருடத்தை பொன்னான நாளாக, மண்ணான நாளாக வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். கவலைப்படக்கூடாது. வாழ்க்கையுடைய தன்மையை இனிமேவாது நல்ல ஒரு நிலைமையில் நல்ல மேன்மை அடையக்கூடிய தன்மையை பிடிச்சி வாழ்ந்துக்குங்க. ஏன்னா பல சட்ட சிக்கல்களையும் இடையூறுகளையும் அடைஞ்ச ஒரு ஜாதகத்தன்மை நீங்கள். வாழ்க்கையில் வலிக்கு விழுந்துடக்கூடாது. கடனாலேயே தன்னையே மாற்றக்கூடாது. கடன் கேட்குறது நானாக ஏற்படுத்திக்கிட்டது. இந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூட்சமத்தோட தெளிவான அமைப்பு இருந்தீங்கன்னா கடன் இல்லாத ஒரு மனுஷனாக வாழ்ந்து உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் கிடைக்கக்கூடிய தன்மை வரும். பயப்படக்கூடாது. சனி பரமாத்மாவை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி எல்லாரையும் தான் பிடிக்கும். ஆளாகப்பட்ட அரசனையும் பிடிக்கும், ஆண்டியவும் பிடிக்கும். ஆண்டியை பிடிச்சா அரசனாவான், அரசனை பிடிச்சா ஆண்டியாவக்கூடிய தன்மை இருக்கு. பயப்படக்கூடாது. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பொழுது என்ன பொருட்கள் எல்லாம் வீட்டில் வைத்தால் சிறப்பு என்பதை பற்றி பேச போகிறோம். குரு பகவானுடைய அருள் பெற்ற தங்க காயின், ஒரு ஒரு கவலசம், தங்கம் முலாம் பூசியப்பட்ட கலசம், அது ஃபுல்லாக வந்து தங்க காயின் நீங்கள் கொட்டி வச்சு பார்க்கறது ரொம்ப சிறப்பு. குரு பகவான் அப்படின்னாலே பெரிய தொந்தியுடைய ஒரு கடவுள். அது வந்து நிறைய சந்தனம்லாம் வச்சுருப்பார். அப்படி மஞ்சளாக இருப்பார். மஞ்சள் கடவுள், மஞ்சள் பட்டு அதெல்லாம் சுற்றி இருக்கும். அதே மாதிரி புதன், பச்சை எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பு. விஷ்ணு பெருமான் இருப்பார். அவருக்கு முன்னாடி வந்து பச்சை கலரில் அவருக்கு வந்து ஆடை, பச்சை வேஷ்டி அணிஞ்ச விஷ்ணு, பச்சை வேஷ்டி அணிஞ்ச ஒரு விஷ்ணுவை நீங்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சங்கு சக்கரம் மாதிரி, சங்கு சக்கரம் அதெல்லாம் வந்து நீங்கள் அது சங்கு சக்கரதாரின்னு பேர். அதை வச்சுருக்கிற விஷ்ணுவை நீங்கள் பார்த்து வழிபடணும். பச்சை கலர் ஆடை அணிந்தவராக அவர் இருக்கணும். புதன்னாலே பச்சை கற்பூரம், புதன்னாலே வந்து வாசனை, ஏலக்காய், புதன்னாலே வந்து உங்களுக்கு மாலை, ஏலக்காய் மாலை, புதன்னாலே வந்து உங்களுக்கு வந்து வெட்டிவேறு மாலை, இதெல்லாம் உங்கள் ரூமில் இருக்கணும். படிப்பு, புத்தகம், பெரும்பாலும் வந்து புத்தகம், டைரி, உங்கள் டைரியே ஒரு தங்க கலர் டைரியாக இருக்கணும். அந்த தங்க டைரியில் நீங்கள் எழுதி வைக்கணும், இது பண்ணேன், அது பண்ணேன், தங்க டைரி. அடுத்ததாக உங்கள் புதன் சம்மந்தப்பட்ட, புதனுடைய அனுகிரகம் இருக்கிற மாதிரி வேறு என்னெல்லாம் பண்ணலான்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வஸ்திரம் நீங்கள் அணிந்திருந்தால் கூட, பெரும்பாலும் உங்களுடைய சேர் இருக்குது, சேர் பின்னாடி வந்து ஒரு பச்சை கலர் வஸ்திரம் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். பச்சை நிறமே, பச்சை தான் உங்களுக்கு எல்லாம். உங்களுடைய டேபிள் ரேக் இருக்குது, பச்சை கலர் துணி போட்டு அது மேலே ஒரு கண்ணாடி வச்சு வழிபடுங்க. மணி பிளான்ட்டு, பச்சை கலர் பிளான்ட்டு வழிபடுங்க. பச்சை கலர் பிளான்ட்டு வைங்க. இதெல்லாம் சிறப்பு. உங்களுடைய செவுரு ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வைக்கிறீங்க, செவுரு ஃபுல்லாக நீங்கள் வந்து பச்சை கலர் மணி பிளான்ட் மாதிரி, தொங்குகின்ற பச்சை கலர் விளக்கு, இது மாதிரி இதெல்லாம் பண்ணுங்கள். ஒரு விளக்கு கூட, ஒரு ஃபோக்கஸ் லேண்ட் மாதிரி, அது கூட பச்சையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பச்சை தான் உங்களுக்கு எல்லாம். க்ரீன் கலர், க்ரீன் தான் உங்களுக்கு பெரிய இது தரும். அதே மாதிரி உங்களுக்கு 2 கூடிய ஒரு குரு என்பதால் தட்சிணாமூர்த்தியோட படம், தட்சிணாமூர்த்தியோட சிலை, இப்போ மகரிஷிகள்லாம் இருக்காங்க இல்லையா, இது பெரிய பெரிய ரிஷிகள், முனிவர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க. அவர்களுடைய ஃபோட்டோஸ், அவங்களுடைய பிரதிமைகள், பாதம், அவங்களோட பாதம், அவங்களுடைய சடாரி, இதெல்லாம் வழிபடுங்க. பெரும்பாலும் உங்கள் வீட்டில் வந்து புதன் அப்படிங்கும்போது சங்கநாதம்,
சங்கு கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் வீட்டில். அதே மாதிரி சூரிய வெளிச்சம், சூரியனுடைய படம், சூரியனுடைய பிரதிமை, சூரியன் சம்மந்தப்பட்ட எதை நீங்கள் பண்ணாலும் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பெண் சம்மந்தப்பட்ட எந்த ஃபோட்டோவும் ரூமில் இருக்கக்கூடாது. முக்கியமாக ஆடை இல்லாத பெண்ணுடைய படமோ ஃபோட்டோவோ அந்த மாடர்ன் ஆர்ட்லலாம் வரும், அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூட கூடாது. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. மீன் தொட்டி உங்கள் ரூமில் வச்சுருக்கிறது ரொம்ப சிறப்பு. மீன் தொட்டி, அதில் தங்க மீன், அதாவது வந்து இந்த கோல்டன் ஃபிஷ்ஷும்பாங்க, அந்த கோல்டன் ஃபிஷ்ஷை நீங்கள் பார்க்கணும். ஒரு பெரிய தங்க மீன் பார்த்தா ரொம்ப சிறப்பு. தங்க மீனில் பெரிய தங்க மீன், அந்த தங்க மீனை நீங்கள் பார்க்கணும். அந்த தங்க மீன் வந்து ஒரு தங்க மீன் இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை கூட நீங்கள் உங்கள் ரூமில் வைக்கலாம். தங்க மீன், அந்த தங்க மீனோட வாயில் ஒரு ரூபா காசு, இன்னும் சிறப்பு. இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அடுத்ததாக, ஏன்னா குருன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸோ வேறு என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம்? தங்க கலர் இதெல்லாம். ஸோ 11 கோடிவராகவும் உங்களுக்கு வந்து அதே குரு பகவானே இருக்கிறார். பள்ளி, பாடசாலை, பேனா, பேப்பர், இதெல்லாம் குரு. பேப்பர் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் குரு. அப்புறம் ஆச்சாரிய முகேனா, அந்த சிம்பிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சைவம் வைணவம் மாதிரி தான் அந்தந்த சிம்பிள் இருக்கிற மாதிரி அழகாக. இப்போ திருப்பதி, இப்போ பெருமாள் எடுத்துக்கோங்க. பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி முகம் இருக்கும், சங்கு சக்கரம் அப்படி இருக்கும், இந்த நாமம் மட்டும் பெருசாக இருக்கும் அப்படி, அதனால் கிளிட்டரிங்காக இருக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். 10 கோடிவராக செவ்வாய் இருக்கிறார். முருகப்பெருமானுடைய படங்கள், முருகனுடைய பிரதிமைகள் போன்றவற்றை பார்க்கலாம். சிகப்பு கலர் புஷ்பங்கள், சிகப்பு கலர் வஸ்திரங்கள், சிகப்பு கலர் ஆடைகள், இதெல்லாம் நீங்கள் அணியிறது இன்னும் சிறப்பு. முருகன் வந்து பார்த்திங்கன்னா, முருகன் எவ்வளோக்கோல வந்து நீங்கள் சிகப்பு கலர் மலர்களால், செவ்வரளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மலர்கள்லாம் முருகப்பெருமானுக்கு சாத்தி ரூமில் வச்சுருக்கிறது சிறப்பு. முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் நீங்கள் இசைக்கணும், இதெல்லாம் நல்லது. அதே மாதிரி நீங்கள் எதை பண்ணவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ணாடி உங்கள் ரூமில் நிறைய இருக்கவே கூடாது. ஊடகங்களை குறைக்கணும். எவ்வளோக்குள்ள சிம்பிளாக உங்கள் ரூம் இருக்குமோ அவ்வளோ சிம்பிளாக இருக்கணும். ஹைஃபை எலக்ட்ரானிக்ஸ் ரூமாலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பாருங்கள். எதாக இருந்தாலும் நம்பர் 5 தொடங்குங்க, நம்பர் 3 தொடங்குங்க, எதுவுமே நம்பர் 6 வேண்டாம். கும்பம் எடுத்துட்டாலே வந்து தனித்துவம் தானங்க, இல்லைங்களா? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். ஸோ 11ஆம் இடம் அப்படின்னாலே லாபஸ்தானம். ஒருத்தனுக்கு எல்லாமே போக, ஒரு வியாபாரம் பண்ணுறேன்ப்பா, எனக்கு எல்லாமே போக ஒரு லாபம் கிடைச்சா தான் அது சந்தோஷம், இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு எதிர்பாராத ஒரு லாபத்தை அடையக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரங்க நீங்கள் தாங்க. உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு சனி தான் ஆட்சி அதிபதியாக வராரு. சிறப்பு பார்வையாக வந்துட்டு சூரியனுடைய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது கிரகம் விலகக்கூடிய நிலையும் உண்டு. ஸோ உங்களோட நிலைகளில் நீங்கள் ரொம்ப யூனிக்கான ஆளுங்க. அதாவது இவங்களெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாதுங்க அப்படின்வாங்களே, அது நீங்கள் தான். ஸோ என்ன யோசிக்கிறீங்க, எப்படி யோசிக்கிறீங்கன்னே சொல்லவே முடியாதுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. நிறைய ரகசியங்கள் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே வந்து வெளிப்படையாக பேசுகிறவங்க நம்பலாம், அந்த ரகசியமாக இருக்கவங்கள்ட்ட நம்ப முடியாதுவாங்களே, அதாவது ரெட்டை விதமான மனத்தன்மை இருக்கும். எப்பயுமே எதிர்கால சிந்தனைகளை பற்றின ஒரு அஷ்யூரன்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்களுடைய நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் அசியூம் பண்ணுவீங்க, இது எப்படி இருக்கும், இது என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இவங்க என்னை பற்றி யோசிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு எதிர்கால சிந்தனைகள் நிறைய இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இவங்க எங்கே போய் எங்கே லாக் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் எனக்கான சுய அடையாளம், அந்த சுய அடையாளத்தை நான் அடைஞ்சேன்னா என்னை சுற்றி இருக்கக்கூடிய நிலைகள் தானாக மாறும்ன்றது இவங்களுடைய ஒரு நிலையாக இருக்கும். அதாவது கௌரவம் சார்ந்த ஒரு விஷயம். இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்காங்க, ஒரு 10-15 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 10-15 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த யூனிக்னஸ் அப்படின்றது இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குமா அப்படின்னா போராடி கிடைக்கும். ஆனால் கிடைக்கிற விஷயத்தை தக்க வச்சுப்பாங்க. நான் தான் சொல்கிறேனே, உங்களுக்கு வந்து ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு ஸ்டார்டிங் ஒரு எப்பயுமே பார்த்திங்கன்னா, ஒரு பைக் எடுக்கும்போது ஸ்டார்டிங் ஒரு ஸ்ட்ரபிளுங்க. அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்கடக்கடான்னு போய் என் வண்டி எடுக்கிறது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஸ்டார்ட் பண்ணிட்டா நிற்காம ஓடிட்டே இருக்குன்னு வாங்கலை, அது மாதிரி தான் நீங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிகர் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வேணும். அடுத்தென்னன்ற ஆர்வம் இருக்கக்கூடிய நபர் தான். பட் உங்களுக்கு அந்த அட்வென்ச்சரை கொடுக்கறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு லைஃப் லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒருத்தவங்க கூட வேணும். அந்த கைட்னஸ் கரெக்டாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் சூப்பராக லீட் பண்ணி கொண்டு போயிடுவீங்க. ஸோ உங்களோட நிலைகளில் நீங்கள் கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு எப்பயுமே பூர்வீகத்து மீது ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். என்னோடய சொந்த ஊரில் வந்து நான் வீடு கட்டணும். இன்றைக்கி நான் வெளிநாட்டில் இருக்கேங்க, ஆனால் ஃப்யூச்சரில் எனக்காவது ஒரு நாள் என் வீட்டில் போய் என்னோடய சொந்த ஊரில் எங்கள் அம்மா அப்பா வாழ்ந்த இடத்துல நான் போய் இருந்துடணும், அந்த எண்ணம் இருக்கும், அந்த தேடல் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் லோன் போட்டனாலும் வீடு கட்டணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் வந்துட்டு
ஒரு சுய கௌரவம், சுய அடையாளம், எனக்கான ஒரு அந்தஸ்தை உயர்த்திக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதுக்காக கடன்படுறது, தன்னோட பிள்ளைகளுக்காக ஆசைப்பட்டு அவங்களுக்காக கடன்படுறது, இந்த மாதிரி நிலைகள்லாம் உங்களுக்கு வந்து கடன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பூர்வீக ரிலேட்டடான சொத்துக்கள் அனுபவிக்கிறதுல உங்களுக்கு தடைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. பட் ஆனால் அதுக்கு ஒரு சில சிரமங்கள் வரும். அதாவது என்னோடய தாத்தா சொத்து எங்கள் அப்பா அனுபவிக்கல, நான் அனுபவிக்கிறேன். கும்பராசிக்காரங்க அனுபவிப்பாங்க. அதாவது பூர்வீக சொத்துக்கள் 3 தலைமுறைக்குள்ள சொத்துக்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும். நான் என்னதான் சொத்து இருந்தாலுங்க, நான் சுயமாக ஏதாவது சம்பாரிச்சு ஏதாவது பண்ணணும், எனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும், அந்த நிலையும் கிடைக்கும். ஸோ சொத்துக்கள் வழியாக ஆதாயம் பெறக்கூடிய நிலை யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. பொதுவாக வந்துட்டு குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் விட்டு கொடுத்து வாழணுங்க. என்னென்னா அந்த கௌரவம் சார்ந்த விஷயம்னு சொன்னேன் இல்லையா, இவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவங்களுக்கு இவங்க எல்லாரையும் திட்டலாம், பட் இவங்களை திட்டினா அவங்க வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. என்ன காரணம்னா இந்த சூரியனுடைய பார்வைப்படுது இல்லைங்களா, சனியினுடைய வீடு, நீயா நானான்ற போட்டி இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் வேலையை விடுவாங்க. எனக்கு தேவையில்லைங்க, என்னை வந்து என்னுடைய மேலதிகாரி என்னை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணதுக்கு அவன் யார், அவனுக்கும் இங்கே வேலை பார்க்குறான், நானும் வேலை பார்க்குறேன், நான் ஏன் என்ன தப்பு பண்ணேன், ஒரு எதாக இருந்தாலும் நேர்கழிவு பேசிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இந்த இடத்துல தப்பு இது ரைட்டு அப்படிங்கிற ஒரு நிலை கூட தெரியாது, டேரெக்டாக ஓப்பனாக பேசிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு தேவையில்லைன்னு தூக்கி போட்டுருவோம் வச்சுக்கோங்களேன். திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் வேலையை விட்டுட்டு சொந்தமாக பண்ணாலும் சுயமாக பண்ணாலும் இதுண்டு ஒரு மண்ணில் வேலை செய்கிறேன் கண்ணில் வேலை செய்ய அப்பாற்பட்டதுங்க அப்படின்ற அளவுக்கு போகக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க. ஸோ சுய கௌரவம் அடையாளத்தை வந்து ரொம்ப தக்க வைக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்களில் ஆதாயம் பெறக்கூடிய நபர்களாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம். எதில் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் விஷயமாக ரொம்ப கவலைக்கு ஆளாவீங்க. ஏன்னா அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயம், அவங்களுக்கான ஒரு நல்ல அவங்களுக்குமான நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை அவங்க சொல்ல வரதில் உங்களுக்கு தயக்கம் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளை பற்றின சிந்தனைகளுக்குள்ளே பெரிய ஆட்கொள்ளக்கூடிய நிலைகள் இருக்கும். அவங்க படிப்பை படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு இஷ்டப்பட்ட படிப்பை படிக்கிறாங்கன்றப்போ உங்களுக்கு அது ஒரு எதிர்ப்பாக மாறலாம். ஸோ இந்த நிலைகள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய இஷ்யூவாக வரும். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டினா கூட அதில் பழங்காலத்து பொருட்களை போட்டு வீடு கட்டுவாங்கள்ல, அந்த யூனிக்னஸ்லாம் க்ரியேட் பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ நான் எதை செஞ்சாலும் அதில் எனக்கு என்ன ஆதாயம் என்ன எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். ஸோ அந்த எதிர்பார்ப்பு எல்லா நேரங்களையும் ஒர்க் அவுட் ஆகாது. இதே எதிர்பார்ப்புகள் வந்துட்டு உங்களுக்கு கூட இருக்க லைஃப் பார்ட்னரும் வச்சாங்கன்னா உங்களோட லைஃப் பிரச்சனையாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். விட்டு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் ஆளாகிறதும் நீங்கள் தான். ஸோ ஈகோவெல்லாம் விட்டுறலாங்க. ஏன்னா வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாமே நீங்கள் முடிவு பண்ணுங்கள். டெஃபினட்டாக சூப்பராக இருக்கும். உங்களுடைய உறவுகளும் இழக்க மாட்டேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நீங்களும் ஹாப்பியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். ஸோ நீங்கள் யாரை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி கால பைரவர் அஷ்டமியில் வரக்கூடியது தேய்பிரை அஷ்டமின்னு சொல்லுவாங்க. ஸோ கால பைரவர் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மனச்சுமை, கடன் பிரச்சனை, தேவையில்லாத மன உளைச்சல்கள் இருக்கிறதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய நிலைகள் இருக்கும். எதிரிகளால் இருக்கக்கூடிய பயம் உங்களுக்கு விலகக்கூடிய நிலைகள் உண்டாகும். நீங்கள் காலபைரவர் வழிபாடு எடுத்துட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப சிறப்பாக பண்ணுங்கள். வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிக்கட்டை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அப்போ கண்டிப்பாக பிள்ளையார் கோயில் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு கூட சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயம் காரியமாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிறதேங்காய் போட்டுட்டு ஆரம்பித்து பாருங்கள். நீங்கள் போகிற வாழ்க்கையில் உங்களுக்கு உங்கள் பாதையில் உங்களுக்கு எதுக்கு நோக்கி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த நோக்கம் வெற்றி அடையும். கும்ப ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். கும்ப ராசிக்கு மிக பிடித்தமான கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன் பகவானே. புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக பிடித்தமான கிரகம். ஆனால் கும்பராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியாகவும் வராரு. அப்போ ஒரு கவனம் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே நம்ம செயல்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ கும்ப ராசிக்கு மிக மிக ஒரு நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களில் சுக்கிர பகவானை முதன்மையான விஷயமா எடுத்துக்கலாம். மகர ராசிக்கு எப்படி சனி சுக்கிரன் எடுக்கிறோமோ அதே மாதிரி கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் சுக்கிர பகவான், அதுக்கடுத்து ஒரு நடுவட்டமாக புதன் பகவானை எடுத்துக்கொள்ளலாம் என்பது கருத்து. கும்பராசிக்கு கடனை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சந்திர பகவானே. 6ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவானை எடுத்துக்கலாம். ஸோ அப்போ சந்திரனாலே என்ன பண்ணுறோம், மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயம், இதனாலேயே அதிகமாக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. கும்பராசி நேயர்களுடைய மாமனார் மாமியார் உறவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக இருப்பதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதற்கு மீறியும் இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் 10ஆம் இடம் வலுவாக இருந்தால் மட்டுமே மாமனார் அல்லது மாமியார் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா 70% எனக்கு கல்யாணம் முடிச்சிருந்து என் மாமனாருக்கு என் மாமியார் மூலமாக நான் பல பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கேன், நிறைய பிரச்சனை வருது, என்னுடைய மனைவியை நிறைய திசை திருப்புறது
என்னோடய மாமனார் மாமியார் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு கும்பராசினியர்கள் அதிகமாக சொல்வீங்க அப்படிங்கிறது உண்மை. உங்களை நம்பி நீங்கள் ஒரு விஷயத்த யாராவது சொன்னாங்கன்னா, ஐயா இந்த விஷயத்த சொல்கிறேன் நீ யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னா, கட்டாயமாக அந்த ரகசியத்தை பாதுகாப்பீங்க. எக்காரணத்தை கொண்டும் வெளிப்படையாக சொல்லவே மாட்டீங்க. எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி, அடித்தே கேட்டாலும் சரி சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் பயன்படுத்துவீங்க. அப்போ ரகசியத்தை காக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடு இயல்பாகவே உங்களுக்கு உண்டு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களை மனதளவில் யாராவது பேசி டைவெர்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யாருக்கா கடன் வாங்கி கொடுத்துருவீங்க. உங்கள்கிட்ட அப்படியே உட்காந்து ஒரு மணி நேரம் பொறுமையாக நீங்கள் எங்கே லாக் ஆவீங்கன்னு தெரிஞ்சு அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. பேசி 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 என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் மனசை மாற்றுவாங்க. மாற்றி ப்ளீஸ் எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் நீங்கள் பண்ணிடுங்களேன், நீங்கள் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் தப்பிச்சிருவேன், உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது, அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திட்டாங்கன்னா நீங்கள் டோட்டல் சரண்டு. அப்படி என்ன பண்ணுவீங்க, உடனே கடனுக்கு கையெழுத்து போடுறேன்னு சொல்லிடுவீங்க. இல்லை அங்கே போய் நீங்களே என்ன பண்ணுவீங்க, உங்கள் பீரோலேருந்து எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துருவீங்க. ஸோ அப்போ அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ மனநிலையை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி கடன் விஷயத்தில் தலையிட மாட்டேன், கடன் வாங்கவும் மாட்டேன், கடன் கொடுக்கவும் மாட்டேன், என்னால் இப்படித்தான் செயல்படுத்த முடியும், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவாக இருந்துட்டீங்கன்னா உறுதியாக கடன் சுமை உங்களுக்கு இனிமே வராது. ஏற்கனவே வந்ததை வந்து அடைக்கிறதுக்கு வழிபாடு சொல்லிடுவோம். இனிமே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் அடுத்தவங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கடன் பிரச்சனைன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து பேச வந்தாங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு, ஐயா ஏற்கனவே நான் நிறைய சுமையை சுமந்துக்கிருக்கேன், தயவு செய்து தப்பாக எடுத்துக்கிறாதீங்கன்னு சொல்லி நாசுக்காக சொல்லி அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே போல் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராவல் இரவு நேரங்களில் கொஞ்சம் அதிகமாக போகணுன்னு ஆசைப்படுவீங்க. வெளியூர் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி இரவு நேரில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே சாங்ஸ் கேட்டுகிட்டே போகலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ அதே போல் ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறதை விட கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சேல்ஸ் ரெப்பு, அதே போல் ஒரு என்ன சொல்லணும்னா நகர்ந்து சென்று தொழில்களை செயல்படுத்துகிற முதலாளியாக இருந்தாலும் சரி தொழிலாளியாக இருந்தாலும் சரி அது கும்பராசினியர்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். கும்பராசி பெண்களுடைய இயல்பான குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் வலையில் சிக்கிக்கொண்டு தவிப்பதில் முதன்மையான செயல்பாடு உங்களுக்கு உண்டு. காதல் அப்படின்னு சொல்லி வந்தால் என்ன பண்ணணும், நோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆப்ஷன் ஓகே பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா என்ன ஆகும், காதல் மூலமாக பல பிரச்சனை சந்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்த அதிபதி புதன் உங்களுக்கு 8ஆம் இடத்த அதிபதியாக வராரு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு காதல்னால் பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள், பல கெட்ட பேர்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ கவனமாக யோசித்து நிதானமாக காதலை ஏற்றுக்கொள்வது என்பது கும்பராசி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அப்போ நான் காதல் இப்போ சந்தோஷமாக தானே இருக்கேன், நான் காதலித்து கல்யாணம் பண்ணேன் ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸ் வருதுன்னா உறுதியாக சொல்ல முடியும், உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி சிறப்பாக இருக்கார், வலுவாக இருக்காருன்னா மட்டும்தான் இந்த வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வரும். இல்லைன்னா கட்டாயமாக உங்களுக்கு இந்த வார்த்தைகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இதே போல் நம்மளுடைய கும்பராசி ஆண்களுக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி பெண்களுக்குமே மாமனார் மாமியார் மூலமாக இந்த உறவுகள் மூலமாக நிறைய விஷயங்களை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய செயல்பாடு, அவர்கள் உங்களுக்கு ஒரு முயற்சிக்கு ஒரு தடையாகவே இருக்கக்கூடிய செயல்பாடுலாம் கிரக ரீதியாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் தாண்டி இந்த உறவு உங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க, ரொம்ப உங்களை மகிழ்ச்சி படுத்துகிறாங்க அப்படின்னா உறுதியாக சொல்ல முடியும் உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் இடத்த அதிபதி பலமாக இருந்தால் இந்த உறவு உங்களுக்கு சிறப்பான ஒரு உறவாக இருக்கும் என்பதையும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா நம்ம 2 விஷயத்தையும் ஏன் சொல்லிடுறோன்னா, நம்ம ஒரு உறவுகளை வச்சு பேசும்போது சம்டைம் அந்த உறவுகள் நன்றாக இருந்திருக்கலாம், அப்போ என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே இனிமேல் அப்படி ஆயிருமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஸோ அதனால் நன்றாக இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய லக்னத்தை வச்சு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ராசியின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த தன்மைகள் இந்த செயல்பாடுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரே ஒரு விஷயம், கும்பராசி பெண்கள் இரக்கத்துக்கோ பாசத்துக்கோ கட்டுப்பட்டு தேவையில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்திருப்பீங்க. ஸோ இனிமேல் இழக்காமல் இருக்கணும்னு நினச்சா உறுதியாக உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்கள் இந்த கடன் சுமையிலேருந்து மீள்வதற்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முக்கியமான பாயிண்ட் தானே, நம்ம அதை தான் மெயினாக வச்சுருக்கோம். ஸோ அப்போ அந்த கடன் சுமையிலேருந்து
மீள்வதற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜகாளியம்மனை போய் வழிபாடு செய்யணும். ஸ்ரீ ராஜகாளியம்மனை நீங்கள் வெள்ளிக்கிழமை போய் தாயாருக்கு மாலை வாங்கி போட்டு அதே போல் பட்டு உடுத்தி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்ரீ ராஜகாளியம்மனின் ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.